வணக்கம். ஆண்டியா இருந்தாலும் என்ன, அரசனாக இருந்தாலும் என்ன, அதிபராக இருந்தாலும் என்ன, அதிபதியாக இருந்தாலும் என்ன, யாராக இருந்தாலும் என்ன, அவர்களும் முடிவில் இணைந்தவர்கள் தான். முடிவுக்கு உரியவர்கள் தான். அனைவருக்கும் முடிவுங்கிறது பொதுவானது தான். பம்பரம் சுழற்சி ஆடிக்கொண்டிருக்கும். அந்த ஓட்டம் இருக்கும் வரை ஆடிக்கொண்டிருக்கும். பின்பு கிடைத்தியுள்ளது. அதுபோலதான் நமது ஆன்மாவின் ஓட்டம் இருக்கும் வரை ஜீவிக்கும், பின்பு கிடைத்திவிடும். இதுதான் நாம் பெறப்பட்ட வாழ்வும் வாழ்க்கையும். அதுக்கு உள்ளாகவே எத்தனை ஏற்றதாழ்வு, எத்தனை இருமாப்பு, நான் பெரியவன் நீ பெரியவன், நீ சிறியவன் நான் உயர்ந்தவன், எத்தனை ஏற்றதாழ்வு. நாம் இந்த நிலையை உணர்ந்தாலே ஏற்றதாழ்வும் இல்லை, இன்பமும் இல்லை, துன்பமும் இல்லை, எல்லாம் ஒன்றை. அந்த பிரித்து இதுதான்ங்கிற பிரித்து ஆளக்கூடிய நிலை வராது, கடந்துவிடும். நாம் நினைவில்தான் கொள்கிறோம். அவர் பெரியவர், இவர் பெரியவர். ஆனால் நினைவு கலந்து விட்டால் எல்லாம் சமம், எல்லாம் சமமானவர்கள் தான் என்றுதான் நாம் உணர்கிறோம். நாம் ஜீவிக்கும் போதே நாம் யாராக இருந்தாலும், அதிபராக இருந்தாலும், பெரிய அதிபதியாக இருந்தாலும், யாராக இருந்தாலுமே நாம் வாழுங்காலங்களில் இறைப்பிரமத்தை பற்றி கொள்ள வேண்டும். இந்த இறைப்பிரமத்தை பற்றி கொள்ளும்போது சுமைகள் தெரியாது, இன்பம் துன்பம் அறியாது, எல்லாம் சமநோக்கிலேயே போய்கொண்டிருக்கும். கஷ்டமும் அறியாது, நஷ்டமும் அறியாது. எல்லாம் இறைப்பிரமமாகவே இறை ஓட்டத்திலேயே ஓடிக்கொண்டிருக்கும். அதுக்குத்தான் இறை பிரம